இந்த உண்மையான ரட்சிப்போடு கூட நாம் இந்த வசனத்தை சொல்லும்போது பிசாசானவன் என்ன செஞ்சிருவான்? தோத்து போயிடுவான். நம்ம என்ன செய்வோம்? ஜெயிப்போம். அல்லேலூயா. ஏசு அப்படித்தானே ஜெயிச்சாரு. அவன் சொன்னான், என் காலில் விழுந்து வணங்குன்னு. ஏசு என்ன சொன்னாரு? அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொன்னார். சொன்னாரா இல்லையா? அந்த மத்திய 4 மத்திய 4 வாசிங்க. 4 பிறகு வாசிங்க. பிரதியுத்தரமாக மாத்திரமல்ல, அவன் சொல்றான், அந்த கல்லை அப்பமாக்கும். உங்ககிட்ட தான் பவர் இருக்குதா, நீ சூப்பர் நேச்சுரல் பவர் உடையவராயிற்றே, இந்த கல்லை அப்பமாக்கும் என்று சொல்லுகிறான். இயேசு சொன்னார் அப்பத்தினால் மாத்திரம். ஏன்னா அவனுக்கு கீழ்ப்படிக்கூடாது. அவனுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. அவன் வார்த்தைக்கு நம்ம இருதயத்துக்குள்ள நம்ம வீட்டுக்குள்ள என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. உடனே அவன் சொல்ற, அப்பத்தினால் மாத்திரமல்ல, வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அதே மாதிரி அந்த அப்பாலே போ சாத்தானே என்று பிசாசை துரத்தி பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று. அப்ப அவர் என்ன செஞ்சிருக்காரு? இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிருக்காரு? வேதத்தை படிச்சிருக்கிறாரு, வாசித்து இருக்கிறாரு. இப்போ வேதத்தை நீங்க நல்லா படிக்கணும், வாசிக்கணும், இருதயத்துல பதித்து வைக்கணும். அப்பதான் பிசாசை என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. இப்ப நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறோம். எதுக்கு? ஜெயம் பெறுவது. குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும். நீங்க ஒவ்வொருவரும் ஆயத்தமாயிருக்கணும். நமக்கு ஜெயம் யார் தருவார்? கர்த்தர் தருவார். அல்லேலூயா. உத்தரம் வரும், துன்பம் வரும், போராட்டம் வரும். ஆனா நமக்கு ஜெயம் யார் தருவார்? கர்த்தர் தருவார். அல்லேலூயா. ஆமா. இன்னும் உலகத்தை பொல்லாங்கனை ஜெயிக்க வேண்டும். அடுத்து என்னது? 1 யோவான் 4 வாசிங்க. 4 வேகமா. இன்னும் 2 வசனம். பிள்ளைகளே, பெரியவர். அல்லேலூயா. ஆமா. மீண்டும் வாசியுங்கள். 4 பிள்ளைகளே, நீங்கள் தேவனாய் பிறந்திருக்கிறீர்கள், தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள், இதனால நீங்க ஜெயித்தீர்கள். தொடர்ந்து வாசிங்க. இருக்கிறவர் பெரியவர். இப்ப பாருங்க, இதுல யாரை ஜெயிக்க சொல்றாரு? இதுல யாரை ஜெயிக்க சொல்றாரு? முதல்ல பார்த்தா பொல்லாங்கனை ஜெயிக்கணும், பிசாசை. அதான் பொல்லாங்கன், பிசாசு. ஆமே. இப்ப இதுல யாரை ஜெயிக்கணும்? அவர்களை பிள்ளை. இப்ப நம்மளை யார்கிட்ட ஜெயிக்க சொல்றாரு? அது 2வது சொல்றாருல, அதுதான் புரியும். உங்களில் இருக்கிறவர்களிலும். வாசிங்க இந்த வசனத்தை மீண்டுமா. நீங்க தேவனா உண்டாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அவர்கள்னா யாரு? அவர்கள் தான் நம்ம சுற்றி இருக்கிற மக்கள். அல்லேலூயா. நமக்கு விரோதமாய் இருக்கிற மக்களை நம்ம ஜெயிக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஆமாம். அவங்க சொல்லுவாங்க, என்ன ஒரு பெரிய பரிசுத்தம், என்ன வேதம், என்ன பெந்தேகோஸ்தே, என்ன பைபிள் அப்படின்னு நம்மளை ரொம்ப ஓவராக டார்ச்சர் பண்ணுவாங்களே, அவங்கள நம்ம ஜெயிக்கணும். நம்ம அதுக்கு இடம் கொடுத்தவோ ஆமாம் அதான் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவங்களோட சாலராக போட்டுறக்கூடாது. அடுத்து வாசிக்கும் போது பாருங்க. வாசிங்க அப்படியே. ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவர்களை நீங்கள் ஜெயிக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிறாங்கல்ல, அப்படிப்பட்ட மக்கள்கிட்ட, உலகத்துக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டு இருக்கிற மக்கள்கிட்ட நாம் ஜெயித்தவர்களாய் நாம் காண்பிக்க வேண்டும். நாம் ஜெயிக்கணும். அப்படிப்பட்டவங்களை ஜெயிக்கணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் வா, அங்கே போகாத, ஞாயிற்றுக்கிழமை வா, அங்கே போகாத, வா, எங்கள் வீட்டில் கொடை நடக்குது, அங்கே நான் இந்த பண்டிகை நடக்குது, வா போகலான்னு அவன் பின்னாடி போயிடக்கூடாது. அல்லேலூயா. அதில் நீங்கள் என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். கட்டு செய்யணும், முறை செய்யணும். ஞாயிற்றுக்கிழமை கட்டு செய்யணும், முறை செய்யணும், சடங்கு செய்யணும் அப்படின்னு உங்கள்கிட்ட மேற்கொண்டா அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை முறை, கட்டு, சடங்கெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது.
பண்ணக்கூடாது. அல்லேலூயா. நம்ம தேவனுக்கு பிரியமாக இருந்து அந்த விஷயத்தில் நமக்கு ஜெயணும். உலகத்தில் இருக்கிறவர்களிடத்தில் நம்ம ஜெயணும். ஃபர்ஸ்ட் பொல்லாங்கன்னு ஜெயிக்கணும், ரெண்டாவது உலகத்தில் இருக்கிறவர்கள் ஜெயிக்கணும். அடுத்து வாசிங்க 5:4. 1 John 5:4. தேவனால் பிறந்தவர்கள் எல்லாம் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உலகம் சொன்ன முழு உலகம், முழு உலகம், முழு உலகமும் நமக்கு ஆப்போசிட்டா இருக்குது. அந்த உலகத்தை நம்ம ஜெயிக்கணும். உலகம் அதனுடைய இச்சைகள், அதனுடைய ஆசைகள், அதனுடைய விருப்பங்கள், அதனுடைய காரியங்கள், இதுல எல்லாம் நம்ம அடிமையாயிடக்கூடாது, அடிமையாய் போயிடக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, முதல்ல ஒருவர் சொல்லுவான், ஐயா காலையிலே எந்திரிச்சு நடக்கணையான்னு சொல்லுவான். அது உலகத்துல ஒரு பழக்கம் எல்லாருக்கும் இருக்குது, அப்படிதானே? நம்ம என்ன சொல்லுவோம், காலையிலே எந்திரிச்சு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஆமென். ஆமாம், அதுலேயும் நம்ம ஜெயிக்கணும். ஃபஸ்ட்டில் நம்ம ஜெபம் தான் பண்ணணும், ரெண்டாவது தான் என்ன செய்யணும். ஆமாம், நடக்கிறது உடம்புக்கு நல்லது தான். ஆனால் தேவனுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம ஒரு ஜெயமுள்ளவர்களாக மாறணும். உலகத்தினுடைய காரியங்கள் நிறைய இருக்குது, அது 12 லிஸ்ட்டு சொல்ல நேரம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு நாள் பார்ப்போம். உலகத்தை நீங்கள் ஜெயிக்கணும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொல்லாங்கனை ஜெயிக்கணும், உலகத்தை ஜெயிக்கணும். 1 John 5:5 வாசிங்க. இன்னும் ஒரு காரியம் அன்றி அவரை சொல்லியாச்சுன்னா போதும், அவர் மாத்திரம்தான் உண்மையான தெய்வம்னு சொன்னா போதும், அப்பவுமே நம்ம உலகத்தை என்ன செஞ்சாச்சு, ஜெயித்தாச்சு. ஆமென். அல்லேலூயா. ஆமா, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்னு ஒன்று ஒரு வசனம் வரும், அதிலே தான் இருக்கு. வாசிங்க பார்ப்போம். எதில் இருக்குது? உங்கள் விசுவாசமே. எந்த வசனம் பாருங்க. 4 5 வாசிங்க. மீண்டுமாய் நம்முடைய விசுவாசமே. நம்முடைய விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கும். ஆமென். அல்லேலூயா. உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு நமக்கு விசுவாசம் தேவைப்படுது. அந்த விசுவாசம் தான் நம்மளை ஜெயிக்க வைக்கும். அந்த விசுவாசம் தான் நம்மளை ஜெபிக்க வைக்கும். யார் ஒருவங்க ஜெபிக்கிறாங்களோ அவங்ககிட்ட விசுவாசம் இருக்கு. யாரெல்லாம் வாய் திறந்து சத்தமாக ஜெபிக்கிறீங்களோ உங்கள்கிட்ட என்ன வேலை செய்யுது? விசுவாசம் கிரியையில் செயல்படுதுன்னு அர்த்தம். ஆமென். அதே நீங்கள் வந்திருக்கீங்க எல்லாருமே இப்போ விசுவாசம் உங்களுக்கு கிரியை செய்து நீங்கள் விசுவாசத்தில் இருக்கீங்க, நீங்கள் உலகத்தை ஜெயித்து கொண்டு இருக்கீங்க அப்படின்னு ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்துகிறார். ஆமென். விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஜெபமே ஜெயம் பைபிளில் கிடையாது, அப்படிதானே? ஜெபமே ஜெயம் பைபிளில் கிடையாது. ஆனால் நம்ம விசுவாசத்தில் ஜெபிக்கிறதுனால அந்த ஜெபம் ஜெயமே மாறுது. ஆமென். ஜெபம்னு சொன்னாலே அதுக்குள்ள என்ன இருக்கும்? விசுவாசம் இருக்கும். யாரெல்லாம் ஜெபிக்கிறோமோ அவங்கெல்லாம் விசுவாசம் உடையவர்களாக இருக்கிறோம். அதனால தான் நம்ம ஜெயிக்கிறவர்கள், நாம் ஜெயம் பெற்றவர்கள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெயம் உங்களுக்கு கிடைக்கும். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆராய முடியாத பெரிய காரியங்களை உங்களுக்கு அவர் செய்வார். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற விஷயத்துல அவர் பெரிய காரியம் செய்வார். அதற்கு நம்ம எப்படி தகுதிப்படணும், ஆண்டவர் எப்படி செயல்படுவார் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்குறோம். நம்ம நிச்சயமா என்ன செய்வோம்? ஜெயம் வருவோம். ஆமென். இயேசு மரணத்தையும் ஜெயித்தார். ஆமென். நாமும் மரணத்தை ஜெயிப்போம். ஆமென். அல்லேலூயா. மரணத்தை கண்டு யாரும் அழுதுவிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். இப்போ இனியும் எடுத்துக்கிட்டா, நான் இப்போ இருந்தால் கர்த்தரை வேலை செய்வேன், மறிச்சிட்டா அவருடைய பாதத்தில் நான் போயிடுவேன். இங்கே வச்சிருக்கிறாருன்னா நான் நல்லா ஆண்டவருக்கு நிறைய வேலை செய்வேன். ஆமென். மறிச்சிட்டேன்னா அவருடைய சமூகத்தில் போயிடுவேன், எங்கள் பேரும் சிங்காசனத்துக்கு போயிடுவேன், அவரு கூட போயிடுவேன். ஆமென். அல்லேலூயா. இப்படி ஒரு சந்தோஷம், இப்படி ஒரு சமாதானம், இப்படி ஒரு மகிழ்ச்சி நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமென். அந்த ஜெயம் நமக்குள்ளே இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பொல்லாங்கனை ஜெயிக்கணும், விசுவாசம் ஜெயிக்கணும், நீங்கள் உலகத்தை ஜெயிக்கணும், உங்களை சுற்றி இருக்கிற மக்களை நீங்கள் ஜெயிக்கணும், நீங்கள் மரணத்தை ஜெயிக்கணும். இதுதான் கடைசியாக தேவன் நமக்கு கொடுக்கிறதான ஜெயமாய் இருக்கிறது. எப்போதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர், ஜெயம் கொடுக்கிறவர், அவரை நாம் ஸ்தோத்திரித்து ஜெபிக்க போகிறோம். ஆமென். எங்களுக்கு 1 Corinthians 15:57 வாசிங்க. அதை முடித்துடுறோம். கர்த்தருக்கு சொல்லும் கடைசியாக
15 1 Corinthians 15:57. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவரால் தான் நமக்கு ஜெயம், அவர் நமக்கு கொடுக்கிறாரு. அதுக்கு நம்ம ஸ்தோத்திரம் சொல்லியே வாழ்வோம். ஆமென். என்னாலும் நமக்கு என்னவா இருக்கிறது? ஸ்தோத்திரம், ஜெயமாய் இருக்கிறது. நம் கண்களை முடிச்சிருப்போம். நல்ல ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் கொஞ்ச நேரம் ஒரே ஒரு நிமிஷம் சத்தமா ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மகிமை தேவனே, உம்முடைய மக்களை தொடுங்க 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 தொடுங்க. ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரை ஜெயம் கொடுங்க. அல்லேலூயா. உலகத்தின் மீது ஜெயம். அல்லேலூயா. உலக மக்கள் மீது ஜெயம். ஆண்டவரே, விசுவாசத்துல ஜெயம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மரணத்துல ஜெயம். உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை எல்லா விதத்திலையும் ஜெயம் கொடுக்கிறார். பொல்லாங்கங்களை ஜெயிக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. பொல்லாங்கான மனிதர்கள் மத்தியில ஜெயம், பொல்லாங்கான பிசாசு மத்தியில ஜெயம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுப்பீராக. நீ ஜெயம் கொடுக்கிற தேவன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதத்தில் நீ அவர்கள் வாழ்க்கை முழுவதும் தோல்வி இருக்கக்கூடாது, வெட்கப்படக்கூடாது, ஆண்டவரை அசதியா இருக்கக்கூடாது. எல்லா உபத்திரத்தை மேற்கொள்வதற்கு ஒரு பெரிய ஜெயம்